பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனது மகள் ஒரு வருஷமாக அலர்ஜியில் ரொம்ப கஷ்டப்பட்டா. மூஞ்சில் ரொம்ப எரியுதும்பா. ஆனால் நாங்கள் 2-3 ஸ்கின் டாக்டர்கிட்ட போனோம். ஆனால் அவளுக்கு சரியாகலை. இங்கே நாங்கள் ப்ரேயர் பண்ண ஐயாக்கிட்ட அவளுக்கு அதோட சரியாயிட்டு. எனக்கு போன மாதத்துக்கு முந்தின மாதம் ஐயாக்கிட்ட ப்ரேயர் பண்ண வந்திருந்தோம். ப்ரேயர் பண்ண வரும்போது ஜோமினி விட்டாங்க. ஜோமினி கொஞ்சம் தள்ளி போயிட்டேன். அதுக்கப்புறம் கூப்பிட்டு இந்த மூக்குக்காக ஜோம் பண்ணி விட்டாங்க. எதுக்கு ஜோம் பண்ணுறாங்கன்னு நான் வீட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் எதுக்கு நம்மளுக்கு மூக்குக்கு ஜோமினி விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு வாரம் கழித்து நான் கடைக்கு போயிருந்தேன். கடைக்கு போனாப்புல காலுக்கு கீழே கயிறு கிடந்திருக்கு. கயிறு கிடந்ததை நான் பார்க்காம செஞ்சுட்டு தெத்தி 2 காலம் இறுக பிடிச்சிச்சு. அந்த கயிறு அப்படியே மூஞ்சி குப்புற விழுந்து அந்த மூக்கில் அப்படி விழுந்ததுலே ஃபஸ்ட்டு மூக்கில் தான் அடிபட்டுச்சு. இப்போவே விழுந்ததும் நினச்சேன், எஸ்ஸப்பா ஐயா எனக்காக இந்த மூக்குக்காக ப்ரேயர் பண்ணி விட்டாங்க. ஆனால் இந்த மூக்கில் எனக்கு அடிபட்டு எந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுன்னுட்டு நான் அந்த இடத்துல அப்படியே விழுந்த இடத்துல நான் ஜோம்னிட்டு எலும்புனா என் மூக்கிலேருந்து பயங்கர ரத்தம்னா அவ்வளோ ரத்தம். ஆனால் நான் என் மூக்கில் ஏதாவது ஃப்ராக்சர் ஆகியிருக்கோம் அப்படின்னு தான் எல்லோரும் நினச்சி அழுதாங்க. ஆனால் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஹாஸ்பிட்டலில் எக்ஸ்ரே எடுத்த உடனே பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. எக்ஸ்ரே எடுத்ததில் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னாங்க. நான் சின்ன வயசுலேயே அடிபட்டு 2 கண் பார்வையும் இல்லாமல் தான் இருந்தேன். இடையில ஆப்ரேஷன் செய்து எனக்கு பார்வை திருமணம்லாம் பண்ணாங்க. நவம்பர் 20ஆம் தேதி எனக்கு ஜுரம், அதிகமான ஜுரம். விடையால் ஏஞ்சா 2 பார்வையும் எனக்கு இல்லை, சுத்தமாகவே இல்லை. உடனே ஆஸ்பத்திரியில் எங்கள் பையன் நைட்டு அட்மிட் பண்ணான். அங்கே நாங்கள் தொடர்ந்து ஜப கோபுரத்துக்கு ஜபம் பண்ணுவோம். ஐயா ஒரு வார்த்தை சொல்லுவார், ஆண்டவரே இவங்களுக்காக இல்லையா எனக்காக இவங்களுக்கு இறங்க ஆண்டவரே அப்படின்னு ஒவ்வொரு சாட்சியிலும் சொல்லுவார். அதை வச்சு என் பிள்ளைங்களுக்காக நீங்கள் ஆண்டவரே இறங்கணும், எனக்கு பார்வை கொடுக்கணும் அப்படின்னு ஜபம் பண்ணும்போது ஆண்டவர் ஆப்ரேஷன் இல்லாமல் எனக்கு பார்வை கொடுத்தார். அத்தோடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு நீர் என்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை என் பிள்ளைகளுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் கொடுக்கும், எந்த வார்த்தை என் பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்ய பரலோகம் திட்டம் வைத்திருக்கிறது. தேவ சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக கொடுத்த மங்கள வார்த்தையை இப்பொழுது எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்கள். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ஆம் சிறப்பான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு. இந்த நாள் செய்தியின் தலைப்பு, சிறந்தவர் சிறந்ததை கொடுக்கிறவர். நம் ஆண்டவர் 1000 10,000 பேர்களில் சிறந்தவர் என்று உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது. என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், அவர் 10,000 பேர்களில் சிறந்தவர். நம்முடைய ஆத்தும நேசர் 10,000 பேர்களில் சிறந்தவரா? என் அன்பு சகோதரனே சகோதரியே, சிறந்தவரிடத்திலிருந்து வருகிறது எல்லாமே சிறப்பானதாக இருக்கும். ஒரு விஞ்ஞானி சொல்லுகிறான், உன்னுடைய நண்பன் யார் என்று சொல், அப்பொழுது நான் உன்னை குறித்து சொல்லுகிறேன். உன்னை பற்றி நான் சொல்லணுன்னா உன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு, அவனை பார்த்துட்டேன்னா நீ எப்படி இருப்பேன்னு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு நண்பனோடு கூட ஒருவன் பழகும் பொழுது
அந்த நண்பனுடைய குணாதிசயமும் அவனுடைய இயல்புகளும் அவனுடைய எல்லா காரியமும் இவனிடத்திலே நாம் பார்க்கலாம். அப்படியே மாறிவிடுவான். அப்படியானால் இன்றைக்கு சிறந்தவர் என்று 1000 பேர்களில் சிறந்தவர் என்று சுலமத்தியால் நம்முடைய ஆத்தும நேசரை புகழுகிறாளே, அந்த சிறந்தவர் கொடுக்கிறது ஏதாவது சொத்தையா போகுமா? சிறந்தவர் கொடுத்தால் அது சிறப்பானதாய்த்தான் இருக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு சிறந்தவரை தேடி வந்திருக்கிறீர்கள், சிறப்பானதை கொடுக்கிற தேவனை தேடி வந்திருக்கிறீர்கள். இன்னைக்கு பிறகு உங்கள் லைஃப்பில் எல்லாமே சிறப்பாக, சூப்பராக, நேர்த்தியாக, தி பெஸ்ட்டாக நடக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு இருக்க வேண்டாம். இந்த வசனத்தின் தொடக்கம் சொல்லுகிறது, கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்கும் என்று சொல்லுகிறார். ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தாலும் அதுதான் சொல்லப்படுற. ஆண்டவர் உங்களுக்கு உரிமைப்பட்ட சொத்து என்று சொல்லப்படுற. நமக்கு தம்மை நம் ஒவ்வொருவருக்கும் உரிமையுள்ள சொத்தாக நீங்கள் என்னெல்லாம் நன்மைகளை அவரிடத்திலிருந்து வாங்க முடியுமோ எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக ஆண்டவர் இன்றைக்கு சொத்தாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறார். எந்த சொத்து உங்களுக்கு இருக்கோ இல்லையோ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. சொத்துக்களை எல்லாம் கொடுக்கிற நேர்த்தியான ஆண்டவர், சிறப்பான ஆண்டவர், சிறந்ததை கொடுக்கிற ஆண்டவர் நமக்கு சொத்தாக இருந்தால் இந்த உலகத்தில் மற்ற சொத்துக்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னிடத்தில் வருகிற அநேகர் சொல்லுவாங்க, எல்லாம் இழந்துட்டேன் பிரதர், இனி எதுவுமே இல்லை, எனக்கு வாழ்க்கையில் நான் சீரோ என்கிற நிலைமையில் நான் வந்திருக்கிறேன், எல்லாவற்றையும் நான் இழந்து நிற்கிறேன், இதுக்கு மேலே இழக்கிறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி வருகிறதை பார்த்திருக்கிறேன். அந்த பிள்ளைகளை எல்லாம் நான் ஆசீர்வதிக்கும் பொழுது நான் சொல்லுவேன், நீங்கள் எல்லாத்தையும் இழந்தீங்க, ஆனால் ஒரு பெரிய சொத்து உங்கள் கூட இருக்குது. அந்த சொத்தை மட்டும் இழக்கலை. உலக பிரகாரமான வீடு என்கிற சொத்தை இழந்திருப்பீங்க, உலக பிரகாரமான வேலை என்கிற சொத்தை இழந்திருப்பீங்க. ஆனால் இழக்கக்கூடாத ஒரு சொத்தாகிய ஆண்டவர் உங்கள் கூட இருந்ததுனால தான் இன்னைக்கு ஜெபிப்பதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்கள் கூட இல்லைன்னா உங்களுடைய மனசாட்சி கெட்டு போயிருக்கு, இதுக்கு மேலே எதுவும் இல்லைன்னு சொல்லி உங்களுடைய காலங்கள் முடிந்திருக்கும். ஆனால் எப்போ நீங்கள் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்களோ அதுவே அடையாளம், ஆண்டவர் உங்களுக்குள் இருக்கிறார், அவர் உங்களுடைய சொத்து. அவரை நீங்கள் இழக்காதது வரைக்கும் நீங்கள் இழந்து போன செல்வங்களை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு ஏதுவாயிருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், எதை இழந்தாகிலும் அவரை பெற்றுக்கொள்ளுங்கள், தடவியாகிலும் அவரை கண்டுகொள்ளுங்கள். அவரை விட்டுட்டீங்கன்னா அவர் உங்களை விட்டு விடுவார். அன்றைக்கு தாவீது தன்னுடைய மகனாகிய சாலமோனை பார்த்து சொல்லுகிறார், சாலமோனே, என் செல்ல மகனே, நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுட்டீன்னா அவர் உன்னை விட்டுருவார். என்னுடைய அனுபவத்தை வச்சு சொல்கிறேன், உங்கள் அப்பா ஒன்றெல்லாம் ஒரு ஸ்கிராப் லெவலில் இருந்து இவ்வளோ பெரிய ராஜாவானுடைய ரகசியம் என்னென்னா, என்னுடைய எல்லா காரியத்திலும் நான் அவரை தேடி அவரை என்னுடைய சொத்தாக நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இந்த சங்கீதத்தை எழுதினவனும் இதே சாலமோனுடைய தகப்பன் தான். அவன் சொல்லுகிறான், கர்த்தர் என் பங்கு, கர்த்தர் என் சொத்து என்று சொல்லுகிறான். அவரை நான் சொத்தா எடுத்துக்கிட்டேன்ப்பா, அதனால தான் இன்னைக்கு ஒன்னில்லாத நிலைமையிலிருந்து இவ்வளவு தூரம் வளர்ந்து இவ்வளவு பெரிய ராஜாவாக நான் இருக்கிறதற்கு காரணம் என் ஆண்டவராகிய இயேசுவை என் சொந்த இரட்சகராக மாத்திரமல்ல, என்னுடைய சொத்தாக நான் எடுத்துக்கொண்டேன். என்னுடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடாத பெரிய சொத்தாக, பொக்கிஷமாக எடுத்துக்கொண்டேன். எனவே நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுட்டேன்னா உன்னுடைய லைஃபை அதோட முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இன்றைக்கு எல்லாம் முடிந்து போய்விட்டது என்கிற வேதனையோடு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய அனுக்கிரகம் உங்கள் இருதயத்தில் இருக்கிறபடியினாலே ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இழந்து போன சகலத்தையும் நான் மறுபடியும் உனக்கு மீட்டு கொடுப்பேன். இழந்து போனதை தேடவும் மீட்டு உங்களுக்கு கொடுக்கவும் இதோ இந்த உலகத்தில் வந்தேன் என்று சொன்ன ஆண்டவர், நீங்கள் எல்லாவற்றையும் இழந்திருந்தாலும் இன்றைக்கு அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு மீட்டு கொடுக்க போகிறார். கர்த்தர் என் சொத்தாகவும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் அவருக்கு பங்கு இருக்கிறது, என்னை அவரையும் பிரிக்க முடியாது, எனக்கும் அவருக்கும் உறவு இருக்கிறது. அவர் அப்பா, நான் பிள்ளை, எங்கள் 2 பேருடைய பங்கை யாரும் பிரிக்க முடியாது. என் பாத்திரத்தின் பங்கு என்று சொல்லக்கூடியது நம்முடைய வாழ்க்கையில நம்மை குறித்த விஷயத்தில் அவருக்கு ஒரு பங்கு இருக்கிறது, அவரையும் நம்மையும் பிரிக்க முடியாது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார்,
ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரிக்கக்கூடியது எந்த காரியமாக இருந்தாலும் அதை நீங்கள் தூக்கி எறிந்து ஆண்டவரை மாத்திரம் நீங்கள் இழந்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையோடும் வெளிப்போடும் இருக்க வேண்டும். கர்த்தர் உங்கள் சுதந்திரமாகவும் சொத்தாகவும் அவர் உங்கள் வாழ்க்கையிலே பங்குமாய் இருந்தால், அப்படின்னா உங்க வாழ்க்கையில முக்கியமான பங்கு வகிக்கிறவர் யாராய் இருக்க வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சிலர் சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில முக்கியமான பங்கு இன்னாருக்கு இருக்குது, இவரால் தான் நான் இன்னைக்கு பெரிய ஆள் ஆயிருக்கிறேன்னு சொல்லி சில உதவி செய்தவர்களை சிலர் காண்பிக்கிறார்கள். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தில் பங்காயிருக்கிறவர் ஒருவரை நீங்கள் நிறுத்துகிறீர்கள் என்றால் அவர்களுக்கு பின்னணியில் ஆண்டவர் இருப்பார். வேதம் சொல்லுகிறது, அவர் கட்டளையிடலைன்னா உன் பிள்ளையால கூட உனக்கு உதவி செய்ய முடியாதான், யாராலையும் உனக்கு உதவி செய்ய முடியாது. நாம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக உதவி செய்கிறவரை நிறுத்தி, இவர் தான் என்னுடைய வாழ்க்கையில முக்கியமான பங்கு வகிக்கிறவர், இவரால் தான் நான் பெரிய ஆள் ஆனேன் அப்படின்னு நம்ம நிறுத்துகிறோம். அதில் ஒன்றும் தவறில்லை. நாம் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் நிறுத்தும் பொழுது அந்த மனுஷனை நமக்கு முன்பாக கொண்டு வந்து உனக்கு அறிமுகப்படுத்தின ஆண்டவருக்கு தான் நீ நன்றி உள்ளவனாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே பங்குள்ளவராய் இருந்தபடியினாலே தான் உன் வாழ்க்கையிலே உன்னை உயர்த்துவதற்கு, பங்கு கொடுப்பதற்கு ஒரு மனுஷனை உன்னுடைய முன்பாக கொண்டு வந்தார். அதுதான் மனுஷர் தயவு. அந்த மனுஷர் தயவை கொடுக்கிறவர் ஆண்டவர். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லிட, உன்னுடைய வாழ்க்கையிலே முக்கியமான பங்கு யாருக்குன்னா நீங்க ஆண்டவருக்கு தான் கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே முதல் பங்கை, முதலிடத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை முதலிடத்திலே கொண்டு வருவார். நான் அநேக வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது சொல்லுவேன், ஆண்டவரே, இந்த வாலிப மகள் வாலிப பிராயத்திலே சிருஷ்டிகராகிய உம்மை மாத்திரம் நினைத்து உமக்கு முதலிடம் கொடுத்து முதலிடத்தை தக்க வைத்துக் கொள்ள உதவி செய்யும். ஆமென். எந்த ஒரு மனுஷன் இல்லைன்னா எந்த மனுஷி, எந்த பிள்ளைகள் ஆண்டவருக்கு தங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான பங்கை கொடுத்தால், ஆண்டவருக்கு முக்கியமான இடத்தை கொடுத்தால், அவர்களை ஆண்டவர் நீசர்களுக்கு முன்பாக நிறுத்தாமல் கண்டிப்பாக ராஜாக்களுக்கு முன்பாகத்தான் நிறுத்துவார். அப்ப பாருங்க, கர்த்தர் நமக்கு உரிமை சொத்தாகவும் நம்முடைய வாழ்க்கையிலே பங்கா இருந்தா அப்பதான் நமக்கு நேர்த்தியான இடத்திலே பங்கு கிடைக்கும். எப்பவுமே நம்ம இந்த வசனத்தை மாத்திரம் எடுத்துக்கொள்கிறோம். இதனுடைய பின்னணி முன் வசனத்திலே தான் இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு சொத்தா இருக்கணும். ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையில இடம் இருந்துச்சுன்னா அப்பதான் உங்களுக்கு நேர்த்தியான இடங்களிலே பங்கு கிடைக்கும். ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையில பங்கு கொடுத்துட்டீங்கன்னா, இடம் கொடுத்துட்டீங்கன்னா, நேர்த்தியான இடத்துல உனக்கு பங்கு ஆண்டவர் கொடுப்பார். அப்பதான் சிறப்பான சுதந்திரம் உனக்கு உண்டாகும் என்று ஆண்டவர் இந்த இடத்துல எழுதுகிறார். எனவே நேர்த்தியான இடங்களில் பங்கை எதிர்பார்த்து வந்திருக்கிற பிள்ளைகளே, நேர்த்தியான இடத்திலே வேலையை எதிர்பார்த்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நேர்த்தியான இடத்திலே ஒரு வாழ்க்கை துணையை எதிர்பார்த்து வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நேர்த்தியான இடத்துல உங்களுக்கு இந்த காரியங்கள் அமையணும்னா அமைச்சு தருகிற ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையில இடம் இருக்க வேண்டும். அவர் உங்கள் வாழ்க்கையில சொத்தாக இருக்க வேண்டும். அது ரெண்டும் இருந்ததுன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை உடைச்சி பெர்ஃபெக்டான இடத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். இனிமையான இடத்திலே உனக்கு வாழ்க்கை கிடைக்கும், இனிமையான இடத்திலே உனக்கு பங்கு கிடைக்கும், இனிமையான நிலங்களை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். பாழான நிலங்கள் அல்ல, இனிமையான நிலங்கள். அந்த இனிமையான காலங்களுக்காக தேவனுடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த நேர்த்தியான என்கிற அந்த வார்த்தைக்கு அடுத்த பதம் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? இனிமையான. இனிமையான குடும்பத்தில் உனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும், இனிமையான குடும்பத்தில் உனக்கு ஒரு வாழ்வு கிடைக்கும். எப்போ தெரியுமா? ஆண்டவருக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இடம் இருக்கும் பொழுது, ஆண்டவருக்கு வாழ்க்கையில முதலிடத்தை கொடுத்து அவரை நீ சொத்தாக வைத்துக் கொள்ளும் பொழுது நேர்த்தியான இடங்களில் உங்களுக்கு பங்கு கிடைக்கும். அப்ப இனிமையான இடங்கள்ல உங்களுக்கு பங்கு கொடுத்துட்டான்னா அங்க சிறப்பா சுதந்திரமா நீங்க வாழ முடியும். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, சிறந்ததை கொடுக்கிற சிறப்பான ஆண்டவரை இன்றைக்கு தேடி வந்திருக்கிறீர்கள். எதெல்லாம் உங்களுக்கு இதுவரைக்கும் சிறப்பா அமையலையோ அதெல்லாம் இன்னைக்கு பிறகு சிறப்பாக அமைச்சு தருவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா சிறப்பான ஒரு வேலையில் ஆண்டவர் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். நிறைய பேர் 3 மாதத்தில் ஒரு வாட்டி வேலையை மாற்றிட்டு இருக்கிறீங்க, 5 மாதத்துக்கு ஒரு வாட்டி வேலை மாறுது. ஒன்றில் நீங்கள் செட் ஆகலைன்னு வந்துடுறீங்க, இல்லைன்னா அவங்கள டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் உங்களுக்கு வாழ்க்கையில்
வேலை வருமானம் நிரந்தரமாக இல்லாத நிலைமையில் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, சிறப்பான இடத்துல உனக்கு வேலையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சிறப்பாக சுதந்திரமாக நீ போய் வேலை செய்யத்தக்கதாக, சிறப்பாக சுதந்திரமாக சந்தோஷமாக நீங்கள் வேலை செய்யத்தக்கதாக ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்காக சில வழிகளை திறந்து தருகிறார். சிறப்பான வேலை, சிறப்பான தொழில். நிறைய பேர் தொழில் செய்து தொழிலில் நஷ்டமடைந்து கையில் இருக்கிற எல்லா செல்வங்களையும் கோட்டை விட்டுட்டு இன்றைக்கு வேதனையோடு வந்திருக்கிறீர்கள். என்ன தொழில் செய்கிறது, இதுக்கு மேலே எங்கேயாவது ஒரு வேலைக்கு போயிடலாமா அப்படின்ற நிலைமையில் நீங்கள் வந்திருக்கலாம். பார்த்திங்கன்னா கடந்த கொஞ்சம் வருஷமாக நல்ல மெக்கானிக் ஷெட்டு வச்சுருந்த நிறைய மெக்கானிக்கெல்லாம் அவங்களுடைய ஷெட்டில் வேலையே இல்லை. ஏன்னா இப்போ எல்லாரும் போய் கம்பெனியில் விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் சின்ன சின்ன தொழில் செய்கிறவர்கள் இப்போ பெரிய பெரிய கம்பெனிக்காரங்க எல்லாம் வந்து எல்லாம் முதலீடு பண்ணி எல்லாம் பயங்கரமாக இருக்கிறபடியினால சின்ன மெக்கானிக் ஷெட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலைக்கு வழியே இல்லை. ஏன்னா இப்போ எல்லாமே கம்ப்யூட்டரில் செக் பண்ணி இது என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிடலாம். அந்த காலத்து வண்டி அம்பாஸ்டர், ஃபியட் எல்லாத்தையும் ஏற கட்டிட்டாங்க. ஏதோ சில மெக்கானிக் ஷெட்டு மட்டும்தான் இருக்குது. நான் கார் பிஸ்னஸ் பண்ண நாட்கள் எனக்கு பழக்கமுள்ள நிறைய மெக்கானிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, அண்ணே ஏதாவது ஒரு டிரைவர் வேலை இருந்தால் சொல்லுங்கள். சொந்தமாக ஷெட்டு வச்சு 10 பேரை வச்சு வேலை வாங்கினவங்க பாருங்கள் கேட்குறாங்க, ஏதாவது ஒரு டிரைவர் வேலைக்கு போயிடலாம், பேசாமல் டிரைவர் வேலைனால ஏதோ மாசான சம்பளமாவது நமக்கு நிரந்தரமாக கிடைக்கும். மாசான ஒரு 15,000மோ 18,000மோ 20,000மோ ஏதோ என்ன சொல்லி என் குடும்பத்தில் கொண்டு அதை கொடுத்துட்டான். மனைவி பிள்ளைகளை அப்படியே இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பக்குவமாக நடத்திட்டு போவா, இதுக்கு மேலே என்னால் முடியலை, ஏதாவது ஒரு டிரைவர் வேலைக்கு போயிடலாம். இன்னும் நிறைய மெக்கானிக்கு, நிறைய எலக்ட்ரீஷியன், நிறைய லைனர்ஸ், நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய டிங்கரிங் வேலை செய்கிற அநேக தம்பிமார்கள் எல்லாம் தங்களுடைய சொந்த ஷெட்டை விட்டுட்டு தொழிலை விட்டுட்டு அவங்க இன்றைக்கு வாகனத்தை ஓட்டியாவது குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிறார்கள். என் அன்பு சகோதரனை சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, இன்னைக்கு பிறகு இப்படி நலிவடைகிற வியாபாரமோ தொழிலோ அல்ல, எப்பொழுதும் உங்களுக்கு நிரந்தரமான இன்கம் கொடுக்கக்கூடிய நல்ல தொழிலுக்கான ஆலோசனைகளையும் தொழிலுக்கான நல்ல வழிகளையும் ஆண்டவர் உங்களுக்காக திறந்து கொடுப்பேன்னு என்கிட்ட கேரண்டி சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. இன்னைக்கு தொழில் செய்கிற பிள்ளைகள் நம்பிக்கையோட வீட்டுக்கு போகலாம். அல்லேலூயா. என்ன தொழில் செய்வது, எப்படி செய்வது என்றெல்லாம் வழி தெரியாமல் நீங்கள் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களுடைய இருதயத்தில் இடம் கொடுத்தால் அவர் சொல்லுக்கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபிக்கிற நேரத்தில் உங்களுக்கு தரிசனங்களை கொடுத்து வார்த்தைகளை கொடுத்து உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து அவர் உங்களை நடத்துவார். நீங்க எங்கேயும் போய் ஆலோசனைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்க சொத்தா உங்களுக்குள்ளால இருந்தாருன்னா அவர் உங்களோடு பேசுவார். உங்களுக்குள் இருக்கிற ஆண்டவர் ஏன் உங்களோடு பேச மாட்டார்? ஆபிரகாமோடு பேசினவர், ஈசாக்கோடு பேசினவர், யாக்கோபோடு பேசினவர், மோசையோடு பேசினவர், பவுலோடு பேசினவர், ஏன் உங்களோடு பேச மாட்டார்? உங்களோடு பேசுவார். அவர் பேசுகிற தெய்வம், அவர் உங்களை நடத்துகிற தெய்வம். தெய்வத்தை தேடி வந்திருக்கிறீர்கள். எனவே அவரை தேடி வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா குறைவுகளும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நிறைவாகி இனி நேர்த்தியான இடங்களிலே உங்களுக்கு பங்கை கொடுத்து சிறப்பாக சுதந்திரமாக வேலை செய்ய உதவி செய்வார். சிலருக்கு ஊழியத்தில் சறுக்கல்கள், ஊழியத்தில் சோர்வுகள், அசதிகள், முன்னால் இருந்தது மாதிரி இப்போ ஊழியம் இல்லை, முன்னால இருந்தது மாதிரி இப்போ ஊழியத்தில் முன்னேற்றம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். என் அன்பு சகோதரனை சகோதரியே, இன்னைக்கு பிறகு உங்களுடைய ஊழியத்தில் சிறப்பான வளர்ச்சி ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய தொழிலில் ஒரு சிறப்பான வளர்ச்சி, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சிறப்பான உயர்வுகள், நீங்கள் நடந்து கொண்டிருக்கிற குடும்பங்களிலே சிறப்பான கனங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்கள் பெயரை பெருமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகள் எப்பவுமே சிறப்பாக இருக்கணும். நீங்கள் எங்கே போனாலும் உங்களை பார்த்தா நல்லா தெரியணும். நீங்கள் உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் பார்த்தாச்சுன்னா பரவாயில்ல, இவன் இயேசு சுவாமியுடைய செல்ல பிள்ளை, இயேசு ராஜாவுடைய செல்ல பிள்ளை, இவன் குட்டி மகாராஜான்னு சொல்லணும் உங்களை பார்த்து. ஆமென். ஆமாம், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸுலேயே எல்லாம் பயங்கரமாக பண்ணுவாங்க. ஆனால் அந்த ட்ரெஸ் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருப்பாங்க. ட்ரெஸ்ஸை நீங்கள் அலங்காரமாக அறகுறையாக போடுறது தான் தப்பு. ஆனால் நிறைவான ட்ரெஸ்ஸை போட்டிங்கன்னா அதை விட ஆண்டவருக்கு பிடிச்ச காரியம் ஒன்றும் இல்லை. என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவருடைய பிள்ளைங்க எல்லா இடத்துலையும் சிறப்பாக இருக்கணும். உங்களை பார்த்தா இது இயேசுவாமியுடைய செல்ல பிள்ளை அப்படின்னு மற்றவங்க சொல்லணும்.
உங்களுடைய ட்ரெஸ் அப்படி இருக்கணும், உங்களுடைய பார்வை அப்படி இருக்கணும், உங்களுடைய சிரிப்பு அப்படி இருக்கணும், உங்களுடைய வார்த்தைகள் அப்படி இதமாக இருக்கணும். எல்லாம் அப்படி இருந்துச்சுன்னா ஆண்டவர் உன்னை சிறப்பான இடத்துல கொண்டு போய் வைப்பார். தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் நீங்கள் பட்டினி கிடந்து வேதனையில் வாடனேன்னு ஆண்டவர் நினைக்கவே இல்லை. அவர்களுக்காகத்தான் ஆண்டவர் பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்டார். ஹல்லேலூயா. உங்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்ற அவர் தரித்திரரானார். ஐஸ்வர்ய சமணராகி ஆண்டவர் தரித்திரரானார். எதுக்கு தெரியுமா? நம்ம எல்லாரும் ஐஸ்வர்யவான்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு ஆண்டவர் சில சிறப்பான விசேஷித்த காரியங்களை இன்னைக்கு செய்ய போகிறார். நிறைய பேருக்கு சிறப்பான குடும்பத்தில் வாழ்க்கை அமைய போகுது. நிறைய பேர் நினைக்கிறீங்க, ஏற்கனவே அமைஞ்சதை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது பிரதர், பேசாமல் இதை கலட்டி விட்டுட்டு சிறப்பானது ஒன்று ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? அடிச்சே விடுவார் ஆண்டவர். ஆமென். யோபுக்கு எல்லாம் 2 கொடுத்தாரு, ஆனால் பொண்டாட்டியை மட்டும் 2 கொடுக்கல. ஹல்லேலூயா. ரெட்டத்தனையாக கொடுத்தாரல்ல, அதை மட்டும் கொடுக்கல. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், 2 கொடுத்தா இவன் பாரபட்சம் பார்ப்பான். அவளுக்காக வேண்டி இவளை கொன்னுருவான், இல்லைன்னா இவளுக்காக வேண்டி அவனை கொன்னுருவான், யாரோ ஒருத்தரை சாவடிச்சிருவான்னு தெரிஞ்சு ஆண்டவர் அந்த பல பரீட்சைக்கே போகலை. ஒரே மனைவி. அதனால யார் யார் தெரியாம தெரிஞ்சு 2, 3 அங்கங்கே வச்சிருக்கிறீங்களோ எல்லாத்தையும் கழட்டி விட்டுருங்க. ஆமென். கழட்டி விடலைன்னா சிறப்பான இடத்துல உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்காது. என் அன்பு சகோதரனை சகோதரியே, சிறப்பானதை எதிர்பார்த்தா நம்மகிட்ட இருக்கிற டேட்டி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிடணும். வெளியே வெயிலில் எல்லாம் அலைஞ்சிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு நல்லா குளிச்சுட்டு யாராவது அந்த வெயிலில் போய் அலைஞ்சி நாத்தம் பிடிச்ச பனியனையும் ஏதாவது தூக்கி போடுவாங்களா? தூக்கி போட்டால் ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க? கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? இவ்வளோ நேரம் வெளியே போயிட்டு வந்து வேர்வை ஸ்மெல் படுத்த அந்த ட்ரெஸ்ஸை நல்லா குளித்து எடுத்து நீட்டாகிட்டு அதை போய் திருப்பி போடுவியா? அப்போ பாருங்க, நேர்த்தியாக குளித்து ரெடியாகி வந்தால் திருப்பி ஒரு நேர்த்தியான வஸ்திரம் தான். நைட்டு தூங்கும் பொழுது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிட்ட மனைவி நெருங்க முடியாத அளவுக்கு நிறைய புருஷன்மாரு அந்த வியார்வை ஸ்மெல்லே வந்து படுத்துருவான். சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா மனைவி கிட்ட நெருங்க முடியாதபடிக்கு நாத்தம் பிடிச்ச அளவில் புருஷன் இருப்பான், இல்லைன்னா புருஷன் நெருங்க முடியாதபடிக்கு மனைவி இருப்பா. இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் விரும்ப மாட்டார். எப்பவும் பர்ஃபெக்டாக இருக்கணும், எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். ஆண்டவரே, நானும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்துக்கு தானே காத்துட்ருக்கிறேன் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் அற்புதத்துக்காக அப்படியே நீங்கள் முழங்கால்களை தாழ்த்துங்க. இது உங்கள் அற்புதத்தின் நேரம். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நிறைஞ்ச மனசு என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய மங்களகரமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே எனக்கு இறங்கும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிற என் பிள்ளைகளுக்கு உடைய உதவிக்கரம் நீட்டப்படட்டும். இன்றைக்கு என் பிள்ளைகள் இந்த செய்தியில் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டாங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும். எல்லா தடைகளை உடைச்சி போடுங்க ஆண்டவரே. தடைகளை உடைக்கிற ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு முன்னே செல்லுவீராக. உடைய வியாபாரத்தில் காணப்படுகிற தடைகள், வேலை ஸ்தலத்தில் காணப்படுகிற தடைகள், படிப்பில் காணப்படுகிற தடைகள், ஊழியத்தில் காணப்படுகிற தடைகள், அத்தனை தடைகளையும் உடைச்சி ஆண்டவர் அற்புதம் செய்யும். இவ்வளவு நேரமும் உம்முடைய வாயினாலே நீர் சொன்னீர். இந்த நிமிஷம் அதை கரத்தினாலே என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவீராக. இவர்கள் கேட்ட அத்தனை மங்கள வார்த்தைகளின்படியே என் பிள்ளைகளுக்கு ஆக கடவது நிறைவேறுவதாக நாங்கள் வாழ்த்தி மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எனக்கு இறங்கும் தேவனேன்னு கதறுகிற பிள்ளைகளுக்கு நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் அல்லவா? என் ஒரேளை என் பிள்ளைகளுடைய செய்கைகள் உம்முடைய சமூகத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு கோபாக்கிறேன் வியாதிகளை கொண்டு வந்திருந்தாலும், கோபாக்கிறேன் இழப்புகளை கொண்டு வந்திருந்தாலும், பிள்ளைகளை கிருபையாய் மன்னித்து என் பிள்ளைகளுக்கு மறுபடியும் வாழ்வதற்கு ஒரு வழியை தார். மறுபடியும் என் பிள்ளைகளை இழந்து போனவற்றை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவருடைய சரீரத்தில் இருக்கிற கொள்ளை நோய் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். தெய்வீக தொடுதலை தார். டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு கிடக்கிற என் பிள்ளைகள் உடைய இருதயத்தின் அங்கலாய்ப்புகள் உமக்கு தெரியும் ஆண்டவர். சில காரியங்களை யாரிடத்தில் சொல்லி அழ முடியாமல் என் பிள்ளைங்க கதறிட்டு இருக்கிறாங்க. அவற்றை உங்கள் பாதத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, என் பிள்ளைகளுக்கு இறங்கி அற்புதங்களை செய்யும்.
ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கும். கர்ப்பத்தின் வியாதிகள் மாறட்டும் சுவாமி. கர்ப்பத்தில் இருக்கிற கட்டுகளும் கட்டிகளும் மறைந்து போகட்டும். ஒரு சந்ததிக்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கே பரலோகத்தின் திரவியம் அவருடைய கர்ப்பத்தை நிரப்பட்ட சுவாமி. யாராவது என்னை கை தூக்கி விடமாட்டாங்களான்னு கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இறங்கி நின்று என் பிள்ளைகளை கை தூக்கி அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழக பார்ப்பீராக. நியாயமான விருப்பங்கள் வாஞ்சிகள் எல்லாம் நிறைவேறட்டும். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.